Hello friends, welcome everyone to Medic Boy Vlogs, experience the pride of nursing. இன்னைக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குங்கிறனால எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிற மொதல் கண்டிஷன் ஸ்கீசோஃப்ரினியா. ஓவராலாக நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், டெஃபினிஷன், அந்த கிளாசிஃபிகேஷன், இதோட இன்சிடென்ஸ் ரேட் எப்படி இருக்குது, இதோட காசஸ் என்ன, இதோட சைக்கோபேத்தாலஜி என்ன, இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, இதோட கிளினிக்கல் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது, கிளினிக்கல் டைப்ஸ் இதில் என்னென்ன இருக்குது, அப்புறம் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் மெத்தட்ஸ்லாம் இதில் என்ன இருக்குது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் மாடாலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நர்சிங் இன்டர்வென்ஷன் அப்புறம் நர்சிங் டயக்னோசிஸும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கீசோஃப்ரினியா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிமென்சியா ப்ரிகாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டல் டிட்டாரியேஷன் அப்படின்னு சொல்லி தான் எமில் கிரெப்லின் அப்படிங்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் 1896 வந்து காயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 1911 நம்ம ஸ்கீசோஃப்ரினியாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யூஜன் ப்ளூலர். இவரோட பங்கு இந்த ஸ்கீசோஃப்ரினியா ரிலேட்டடான ஸ்டடியில் இவரோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அவர் வந்து ஸ்கீசோனா ஸ்பிளிட்டுனும் ஃப்ரென் அப்படின்னா மைண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காயின் பண்ணார். அதாவது அதுக்கப்புறமேட்டு கர்ட் ஸ்னைடர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லெவல் சிம்டம் கலெக்டிவ்லி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பிரெயின் டிசீஸ், அதை வந்து ஸ்கீசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கர்ட் ஸ்னைடர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபோட்டோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ. இது ஒரு ஸ்கீசோஃப்ரினியா பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு செல்ஃப் லோடட் பிஸ்டல் அவங்க கையில் வந்து இருக்குது. அதை அவங்க ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா அந்த இதை வந்து தடுக்கவும் முடியும். பிகாஸ் அவங்க கைகிட்ட தான் அந்த தடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கள கொன்னுக்கிறதுக்கான ஆப்ஷன், அவங்களோட அந்த டெத்துக்கான ஆப்ஷன் காரணமும் அவங்க கையில் தான் இருக்குது. ரெண்டுமே அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் இது ப்ரிவென்டபிள், இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷனுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உடனே மார்க் கிடைக்கும். இந்த டெஃபினிஷன் நான் என்ன சொல்ல வராங்கங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்கீசோஃப்ரினியா டிசார்டர் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன்லையோ இல்லாட்டி நம்மளோட டெலியூஷனல் ஐடியாஸ் வர்றதோ இதிலலாம் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்மளோட திங்கிங் அண்ட் பெர்செப்ஷனில் டிஸ்டர்பன்ஸோ இல்லாட்டி ஒரு டெலியூஷனல் ஐடியாஸ் வர்றது, இந்த மாதிரி இதில் டிஸ்டர்பன்ஸ் வரனால தான் வந்து அவங்க வந்து ஒரு பிசாரே ஆக்ஷன் வந்து செய்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கீசோஃப்ரினியா அப்படின்ற மாதிரி சொல்லலாங்கிற மாதிரி இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டெஃபினிஷன் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு டெஃபினிஷன். அதாவது ஸ்கீசோஃப்ரினியா இஸ் அ சைக்கோட்டிக் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு பை அ டிஸ்டர்பன்ஸ் இன் திங்கிங், எமோஷன்ஸ், volitions and faculties in the presence of clear consciousness which usually leads to social withdrawal. ஒன்றும் இல்லை, ஸ்கீசோஃப்ரினியா அப்படிங்கிறது ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன். இது கேரக்டரைஸ்டு எப்படி பண்ணுறாங்க? கேரக்டரைஸ்டு பை அ டிஸ்டர்பன்ஸ் இன், எதுலலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது? திங்கிங்கில், எமோஷனில், ஒலிஷன்ஸில், அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளியர் கான்சியஸ்னஸ். இது எல்லாமே நம்ம கிளியர் கான்சியஸ்லேருந்து இருக்கும்போதே இது எல்லாத்துலேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. விச் யூஸ்வலி லீட்ஸ் டு சோசியல் வித்ட்ராவல். அந்த சமுதாயத்திலேருந்து அவங்க மட்டும் தள்ளி வைக்கப்படுறாங்க. அவங்க வந்து அதை தனியாக தெரிகிறாங்க. அதை தான் இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. ஸ்கிசோஃப்ரினியா இஸ் அ சைக்கோட்டிக் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு பை அ டிஸ்டர்பன்ஸ் இன் திங்கிங், எமோஷன்ஸ், volitions and faculties in the presence of clear consciousness which usually leads to social withdrawal அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன? அதாவது பொதுவாகவே வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இதை எப்படி வந்து கொடுப்பாங்கன்னா, ஒரு மென்டல் டிசீஸ் இது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷன், அதுக்கு கீழே வந்து இதை கேரக்டரைஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இல்லாட்டி ICD-10 கிளாசிஃபிகேஷன் மூலமாக அதை கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர் அப்படிங்கிறது தான் வந்து டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷன். அந்த டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷன் கீழே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டெலியூஷனோ, ஹாலோசினேஷனோ, டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச்சோ இல்லாட்டி ஒரு கேட்டடோனியா பிஹேவியர், இந்த மாதிரி நெகட்டிவ் சிம்டம்ஸ், அதை சச்சஸ் அஃபெக்ட், அலோஜியா, ஏவல்யூஷன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து ஸ்கீசோஃப்ரினியா அப்படின்னு அவங்கள வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷனில் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அலோஜியா அப்படிங்கிற டேர்ம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அலோஜியாங்கிறது ஒன்றும் இல்லை, டிக்ரீஸ்டு தாட் அண்டு ஸ்பீச் ப்ரொடக்டிவிட்டி. ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸும் அவங்க பேசுகிற அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த பேசுகிற விதமும் வந்து குறைஞ்சிது அப்படிங்கிறது பேர் தான் வந்து
அலோஜியா அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். அவல்யூஷன் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, டிக்ரீஸ்டு இனிஷியேஷன் ஆஃப் கோல் டைரக்டட் பிஹேவியர். ஒரு ஒரு பாதையில் நான் இப்படி தான் போவேன், இப்போ நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா நான் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோலில் வந்து போகிற அந்த போவாங்களே, அந்த கோல் வந்து இல்லாமல் போயிடும். ரொம்ப அதில் வந்து ஒரு இனிஷியேஷனே இல்லாமல் ரொம்ப டிக்ரீஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ICD-10 கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, அதில் வந்து இந்த சிம்டம்ஸ் அவங்களோட பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க எந்த கேட்டகரி கீழே வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ICD-10 கிளாசிஃபிகேஷன். அதில் இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்கீசோஃப்ரினியாஸ் வந்து இருக்குது. அதாவது ஸ்கீசோஃப்ரினியா, ஸ்கீசோடைப்பல் டெலியூஷனல் டிஸார்டர், அதாவது இந்த 20 to 29 இந்த ஸ்கீசோஃப்ரினியா எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதில் அந்த F20 F21 கீழே என்னெல்லாம் ஸ்கீசோஃப்ரினியா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரிசையாக கிளாஸிஃபை பண்ணி எழுதிட்டு அடுத்த டாபிக் எபிடெமாலஜி ஆர் இன்சிடென்ட்ஸ். அது வந்து யாருக்கு அதிகம் வருது, அதோட ப்ரெவலன்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இது உலகம் ஃபுல்லும் இந்த சைக்காட்ரிக் டிஸார்டர் ரொம்ப ரொம்ப காமனானது. சைக்காட்ரிக்லேயே வந்து ரொம்ப காமனான டிஸார்டர் ஸ்கீசோஃப்ரினியா. நிறையா பேருக்கு வந்து இது வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 15% ஆஃப் நியூ அட்மிஷன் வந்து ஸ்கீசோஃப்ரினியா பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கீசோஃப்ரினியா பேஷண்ட் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் 50% பெட்டை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு இதோட ப்ரெவலன்ஸ் ரேட் வந்து இருக்குது. 1000ல் 3 to 4% வந்து ஹைலி ப்ரான் டு கெட் அஃபெக்டட் பை ஸ்கீசோஃப்ரினியா அப்படின்னு சொல்கிறாங்க. about 1% ஆஃப் ஜென்ரல் பாப்புலேஷன் ஹேவ் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் த டிசீஸ். நம்ம பாப்புலேஷனில் 1% வந்து இந்த டிசீஸ் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இது மென்னுக்கு தான் அதிகமாக வரும், உமனுக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்னு கிடையாது. மென் உமன் 2 பேருக்குமே வந்து ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது about 2/3 ஆஃப் கேசஸ் ஆர் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 30 years. அதாவது 3/2 வந்து அந்த 15லேருந்து 30 வயசு இருக்க கேட்டகரியில் தான் வந்து அதிகம் வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப காமனாக வந்து புவர் சோசியோ எக்கனாமிக் இருக்கிற ஃபேமிலிஸில் இது ரொம்ப காமனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எட்டியாலஜிங்கிறது ஒன்றும் இல்லை, காசஸ். இது எதனாலலாம் வருது அப்படின்னு ஒரு காசஸ் டவுட் இருக்கும்ல. இப்போ இதுக்கு நிறைய தியரிஸ் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த தியரி படி இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான தியரி பயோகெமிக்கல் தியரி. இந்த பயோகெமிக்கல் தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் முக்கியமான சொல்கிறது வந்து டோப்பமைன் ஹைப்போதிசிஸ். நம்மளோட பிரெயினில் வந்து டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அதோட எக்ஸஸாக அது நம்ம பிரெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறனால வந்து இந்த மாதிரி ஸ்கீசோஃப்ரினியா வந்து வருது. அதாவது இது பேர் டெபெண்டன்ட் நியூரோனல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று மற்ற பயோகெமிக்கல் ஹைப்போதிசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்க அப்நார்மலிட்டிஸ்னால தான் இது வந்து வருது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். எபினெஃப்ரினாக இருக்கலாம், செரட்டோனினாக இருக்கலாம், அசிடைல் கோலைனாக இருக்கலாம், காமா இல்லாட்டி அமினோபியூட்டரிக் ஆசிட் காபா அந்த இது இருக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அப்நார்மாலிட்டி இந்த நியூரோ ரெகுலேட்டர்ஸ், இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், என்டார்ஃபின்ஸ், இந்த மாதிரி இதில் இருக்க அப்நார்மாலிட்டிஸ்னால கூட அது வந்து இருக்கலாம் அப்படின்னு எட்டியாலஜியில் சொல்கிறாங்க. ஓகே, அது அடுத்து என்ன தியரி அவங்க வந்து இதனால காசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நியூரோ ஸ்ட்ரக்சரல் தியரி. ரொம்பவே சிம்பிளான தியரி தான். நம்ம பிரெயினில் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி இருக்கிறனால ஸ்கீசோஃப்ரினியா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த ஸ்கீசோஃப்ரினியா இருக்க பேஷண்ட்டோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்புறம் லிம்பிக் கார்டெக்ஸ் இது வந்து எப்பயும் ஃபுல்லி டெவலப்டாக இல்லை இந்த பர்சன்ஸுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி நியூரோ ஸ்ட்ரக்சரல் தியரியில் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து CT and MRI மூலமாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட பிரெயின் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், லார்ஜர் லேட்ரல் அண்ட் தேர்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்க சொல்கிறாங்க. அட்ரோஃபி இந்த ஃப்ரண்டல் லோபில் அட்ரோஃபி இருக்கும், செரிபலம் லிம்பிக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அட்ரோஃபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இன்க்ரீஸ்டு சைஸ் ஆஃப் சுல்சி அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின் இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ்டு சைஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நியூரோ ஸ்ட்ரக்சரல் தியரி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அவங்க முன்வைக்கிற தியரி வந்து ஜெனட்டிக் தியரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ரொம்பவே காமன் அமாங் த கன்சாகுனஸ் மேரேஜ். அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுற மாமா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக அது வந்து அவங்க குழந்தைகளுக்கெலாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கெலாம் இருக்குது? ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு 50% இருக்குது, ஃப்ராக்மெண்டட் ட்வின்ஸுக்கு 15% வர சான்ஸ் இருக்குது. இப்போ பிரதர் அஃபெக்ட் ஆனால் சிஸ்டர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு 10% சான்ஸ் இருக்குது. அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒரு ஆள் அஃபெக்ட் ஆனாலும் 15% வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் 2 பேருமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹைலி ப்ரான் டு கெட்
ஸ்கிசோஃப்ரினியா அந்த அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வர சான்ஸ் இருக்குது. செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னால ரொம்ப கம்மியாக தான் வரும். 2 to 3% தான். ஜென்ரல் பாப்புலேஷனை பார்த்து நமக்கு வருதுங்கிறது ஒரு 1% தான். இப்போ ஜெனட்டிக் தியரி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிநாட்டல் ரிஸ்க் ஃபேக்டர், அம்மா வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கும்போதே அம்மாவுக்கு ஒரு மேட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸாக வந்தாலோ இல்லை பர்த் டியூரிங் லேட் வின்டர் ஆர் இயர்லி ஸ்ப்ரிங் இந்த பீரியடில் அந்த குழந்தை பிறந்தாலும் இல்லை ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஆகி லேபர் டெலிவரி டைமில் எதுவும் காம்ப்ளிகேஷன் ஆனாலும் அந்த பர்சன் அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் ஸ்கிசோஃப்ரினியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சைக்கோடைனமிக் தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது இதில் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இதுக்குள்ளே வராரு. அவர் என்ன தியரி சொல்கிறாரு அப்படின்னா, சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஓரல் ஸ்டேஜ், லேட்டன் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் வந்து ஓரல் ஸ்டேஜில் வந்து அந்த ரெக்ரெஷன் இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், இது எல்லாத்தையும் அந்த ஓரல் ஸ்டேஜில் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரினியா டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரெக்ரெஷன், அதுக்கப்புறம் டினையல், ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து அந்த ஓரல் ஸ்டேஜ் பீரியடில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஸ்கிசோஃப்ரினியா ஆகிறதுக்கு ஹை டிகிரி ஆஃப் சான்ஸ். அவங்களுக்கு வந்து புவர் ஈகோ பவுண்ட்ரிஸ் இருக்கும், ஃப்ரெஜைல் ஈகோ இருக்கலாம், இன்அடிக்குவேட் ஈகோ டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், சூப்பர் ஈகோ டாமினன்ஸ், ரெக்ரெஸ்டு ஈகோ, லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், அரஸ்டட் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி தியரிஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு மதர் வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரினிக்காக இருக்காங்க, ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவாக ஒரு மதர் இருக்காங்க, இது கண்டிப்பாக அந்த குழந்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டம், அதாவது ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் பேரண்ட்ஸ் கேன் லீட் டு ஸ்கிசோஃப்ரினிக் இன் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டபுள் பிளைண்ட் கம்யூனிகேஷன், பேரண்ட்ஸ் கன்வே 2 or more கான்ஃப்ளிக்டிங் அண்ட் இன்கம்பேட்டபிள் மெசேஜஸ் அட் த சேம் டைம். அதாவது ஒரு 2 or more கான்ஃப்ளிக்டிங் ஒரு இன்கம்பேட்டபிளான ஒரு மெசேஜை அட் அ டைமில் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க திணிக்கிறனால அதனால் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கிசோஃப்ரினியா ஃப்யூச்சர் டெவலப் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் வல்னரபிலிட்டி மாடல். இந்த மாடலில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து பயாலாஜிக்கல் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஸ்கிசோஃப்ரினியா வந்து டெவலப் ஆக சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க ஒரு வல்னரபிள் பர்சனாக இருந்தாங்க, அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னாலும் இந்த எல்லா சுற்றி இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்கள பொசஸ் பண்ணி அதனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரினியா வரதுக்கு ஹை டிகிரி ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அதனாலலாம் என்ன, அதாவது ஒரு புவர் சோசியல் எக்கனாமிக்கல் கிளாஸஸ், அது நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப சோசியோ எக்கனாமிக்கில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரினியா வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இது மாதிரி புவர் சோசியோ எக்கனாமிக் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு கோஃபேக்டர்ஸ் ஏதாவது அவங்கள ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனாலலாம் வந்து இந்த ஸ்கிசோஃப்ரினியா வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்க போகிறது சைக்கோபேத்தாலஜி ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள் மார்க்கை கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணும். அதனால் சைக்கோபேத்தாலஜி இந்த ஸ்கிசோஃப்ரினியாவில் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எட்டியாலஜி, அந்த காஸ் என்ன, ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷனோ இல்லை ஒரு என்விரான்மெண்டல் சோசியல் இல்லை சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், ஒரு காஸ்னால் நம்ம பிரெயினில் நியூரோ டெவலப்மெண்டல் அப்நார்மலிட்டி ஆர் டார்கெட் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பிரெயினில் ஒரு அப்நார்மலிட்டியோ இல்லை அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் எதுவும் அப்நார்மலிட்டியோ இல்லை அந்த பிரெயினோட நியூரோ ஸ்ட்ரக்சரல் ஏதோ அப்நார்மலிட்டியோ இருக்கிறனால பிரெயின் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி அந்த கெமிக்கலாக அதால் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல. இதனால் வர ஒரு டிசீஸ் தான் ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ட்டு சைக்கோபேத்தாலஜியில் நீட்டாக எழுதி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஸ்கிசோஃப்ரினியா ஹேஸ் மல்டிபிள் சைக்கோபேத்தாலஜிக்கல் டைமென்ஷன். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கிசோஃப்ரினியாவுக்கு செர்டைன் சிம்டம்ஸ், அதாவது அந்த டைமென்ஷனில் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக கிளினிக்கல் சிம்டம்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்து. அதில் மெயினாக தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் சிம்டம் இருக்கும், நெகட்டிவ் சிம்டம் இருக்கும், காக்னிட்டிவ் டெஃபிசிட்ஸ் இருக்கும், மூட் சிம்டம்ஸ் இருக்கும், அதர்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஒரு முக்கியமான டைமென்ஷன் வந்து ஸ்கிசோஃப்ரினியாவில். ஃபேஸஸ், ஸ்கிசோஃப்ரினியாவில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ப்ரோட்ராமல் ஃபேஸ்,
ப்ரோட்ராமல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ். இதில் வந்து ஒரு சைக்கோட்டிக் எபிசோடு வந்து வரலாம், ரொம்ப இரிட்டபிளாக இருக்கலாம், சோசியல் வித்ட்ராவலோட இருக்கலாம், அதாவது சமூகத்துலேருந்து பின்தங்கி இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பர்சன் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அவங்கள கண்டுபிடிச்சி இவங்க இப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா ஈஸியாக அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணி குணப்படுத்திடலாம். இதை வந்து முத்த விடக்கூடாது, குரோனிக் ஃபேஸ்க்கு வந்து போக விடக்கூடாது. இந்த ஃபேஸ் ப்ரோட்ராமல் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து சைக்கோட்டிக் ஃபேஸ், அதாவது அக்யூட் ஃபேஸ். இந்த ஃபேஸில் வந்து அவங்களுக்கு சாலிடாக வந்து ஏதாவது ஒரு ஹாலோசினேஷனோ இல்லாட்டி ஒரு டெலியூஷனோ கண்டிப்பாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஹாலோசினேஷன்னா என்ன, டெலியூஷன்னா என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஹாலோசினேஷன் அப்படிங்கிறது வந்து அது நம்ம சென்ஸ் கூட சம்மந்தப்பட்டது. நம்ம இல்லாத ஒன்றை வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் ஹாலோசினேஷன். டெலியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான பிலீஃபை வந்து நம்புறது. நம்ம அது வந்து அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள், நான் டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி நான் சொல்கிறேன். நான் வந்து நான் கையெழுத்து போட்டால் தான் வந்து இந்தியாவோட பிரதமரே வந்து அங்கே பதவி ஏற்றுக்க முடியும், நான் அந்த லெவலுக்கு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபால்ஸ் பிலீஃப் பண்ணிக்கிறது டெலியூஷன். ஹாலோசினேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு விஷயமே அங்கே வந்து இருக்காது, பட் நம்ம சென்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது இவங்களை யாரும் தொட மாட்டாங்க, தொடலை, எதுவுமே செய்யலை, பட் என்னை யாரோ தொடுறாங்க, என்னை எங்கே தொடுறாங்க, அங்கே தொடுறாங்க, என் உடம்பு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு 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 ரியலாக நடக்கிற மாதிரி நம்மளே ஒரு ஃபால்ஸாக சென்ஸ் பண்ணிக்கிற அந்த இதுதான் ஹாலோசினேஷன். ஓகே, இப்போ வந்து இந்த ஹாலோசினேஷன் டெலியூஷன் இந்த பீரியடில் வந்து நீங்கள் நிறையா வந்து பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து இருக்கிற அந்த குரோனிக்கான ஃபேஸ் தான் ரெசிடுவல் குரோனிக் ஃபேஸ். இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நெகட்டிவ் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அக்கற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒரு குரோனிக்கான ஒரு சைக்கோசிஸ் பீரியடில் வந்து அவங்க இருக்காங்க. சைக்கோசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்டம்ஸ், அதாவது ஹார்ம்ஃபுல்லான சிம்டம்ஸ் அது எல்லாமே காமிக்கிற ஒரு மோசமான பீரியட் இது. இந்த சைக்கோசிஸ் பீரியடில் இருக்காங்க. அவங்க திங்கிங், பிஹேவியர் எல்லாமே ரொம்ப பிசாரே, அதாவது ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் இந்த ஃபேஸ் போகிற வரைக்கும் நம்ம பேஷண்ட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் 4A's ஆஃப் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 4A என்ன சொல்லுது அப்படின்னா அஃபெக்ட், ஆட்டிசம், லூசனிங் ஆஃப் அசோசியேஷன், ஆம்பிவேலன்ஸ். இது வந்து யூஜன் ப்ளூலரோட காயின் பண்ணியிருக்க 4A's. கிளினிக்கல் ஃபீச்சரில் எடுத்தோடனே வந்து இந்த 4Aஸை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் நம்ம கிளினிக்கல் சிம்டம்ஸ்க்கு வந்து வாங்க. கிளினிக்கல் சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சிம்டம்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் சிம்டம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வைவா அட்டன் பண்ணிங்கன்னா கூட இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. பாசிட்டிவ் சிம்டம்ஸ்ங்கிறது என்னதுன்னா ஹாலோசினேஷன், டெலியூஷன், அப்புறமேட்டு ஃபார்மல் தாட் டிஸார்டர் அண்ட் பிசாரே பிஹேவியர், இதெல்லாமே பாசிட்டிவ் சிம்டம். நெகட்டிவ் சிம்டமில் தான் வந்து ஃப்ளாட் எஃபெக்ட், அலோஜியா, ஆன்ஹிடோனியா, அவல்யூஷன், இன்அட்டென்ஷன், செல்ஃப் கேர் டெஃபிசிட். இதில் வந்து ஆன்ஹிடோனியா அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, inability to express the pleasure from activities usually found enjoyable. ஒரு என்ஜாயபிளான ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும் உங்களால் அந்த ப்ளஷரை வந்து எக்ஸிபிட் மூஞ்சியில் வந்து காமிக்க முடியாது. ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் அது அந்த ப்ளஷரை, ஒரு சோகமான விஷயங்கள் நடந்தாலும் அந்த ப்ளஷரை வந்து மூஞ்சியில் காமிக்க முடியாது. அதுதான் அவல்யூஷன். இன்அட்டென்ஷன்னா நம்ம அட்டென்ஷன் இல்லாமல் இருக்குது, அவங்க செல்ஃப் கேர் டெஃபிசிட் இருக்குது, இதெல்லாம் நெகட்டிவ் சிம்டம். நான் ப்ரீவியஸாக சொன்னிருந்தேன், அந்த ஃபஸ்ட் ரேங்க் சிம்டம், அந்த 11 சிம்டம்ஸ் இருக்குது. அந்த 11 சிம்டம்ஸை வச்சு கேர்ல் ஸ்னைடருங்கிறவ வந்து அவர் இதை காயின் பண்ணுறாரு. அது என்ன அந்த 11 சிம்டம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆடிபிள் தாட்ஸ், அடுத்து வாய்ஸ் ஆர்கியூவிங், யாரோ எனக்கு ஏதோ ஆர்கியூ பண்ணுறாங்க என் காதில் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வந்து யாரோ 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வாய்ஸ் கமெண்டிங் ஆன் ஃபஸ்ட் ஆக்ஷன், நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அதை பண்ணாத அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம தாட்டெல்லாம் வேறு ஒருத்தவங்க திருடுறாங்க, நம்ம தாட்டெல்லாம் வேறு ஒருத்தவங்க தாட்டை எனக்குள்ளே புகுத்துறாங்க, நான் மனசில் நினைக்கிறது எல்லாமே வந்து டிவியில் ப்ராட்காஸ்ட் ஆகுது, எனக்கு நானாக வந்து ஒரு ஃபீலிங் வந்து நானாக மேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து நானாக ஒரு இம்பல்ஸ், இப்போ ஒரு அந்த முடியை வந்து பிடுங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இம்பல்ஸை நான் வந்து மேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஒலிஷ்னல் ஆக்டை வந்து நான் மேட் பண்ணிக்கிறேன். டெலியூஷனல் ப்ரிசெப்ஷன், அதாவது அந்த டெலியூஷனல் ஐடியாஸ், அந்த பிலீஃப்ஸ் அதெல்லாமே உள்ளே வருது. சொமேட்டிக் பேசிவிட்டி, இந்த மாதிரி இவங்க சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் சிம்டம்ஸ் வந்து அவங்க வரையறுக்கிறாங்க.
அடுத்து வந்து தாட் அண்ட் ஸ்பீச் டிசார்டர்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த ஸ்கீசோனால் என்னெல்லாம் தாட் அண்ட் ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் திங்கிங், லூசனிங் ஆஃப் அசோசியேஷன், நம்ம தாட் பிளாக்கிங், நியோலாகிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, க்ரியேஷன் ஆஃப் நியூ வேர்ட்ஸ், புது புது வேர்ட்ஸை அவங்களே ஃபார்ம் பண்ணி அவங்களே பேசுவாங்க, சரியாக வந்து பேச முடியாது, பாவர்ட்டி ஆஃப் ஸ்பீச், பாவர்ட்டி ஆஃப் ஐடியேஷன், புதுசாக ஐடியாஸ் வந்து எதுவுமே இருக்காது, எக்கோலேலியாங்கிறது ஒருத்தவங்க சொல்கிற வேர்டை இவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் எக்கோலேலியா. ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்னா கண்டினியூஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட் பியாண்ட் த பாயிண்ட் ஆஃப் ரெலவன்ஸ், ஒரு கண்டினியூஸாக ஒரு வேர்டை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது ரெலவெண்ட்டாகவும் இருக்காது. பெர்பிஜிரேஷன் அப்படிங்கிறது வந்து அப்சசிவ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ ரேண்டம் வேர்டு, ஒரு ரேண்டமான ஒரு வேர்டை அப்சசிவாக மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது வெர்பிஜிரேஷன். மற்றபடி டெலியூஷன்ஸ், ஓவர் இன்க்ளூஷன்ஸ், அப்புறம் கன்கரண்ட்னஸ், ஆம்பிவேலன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் மற்ற சிம்டம்ஸ். அதில் டெலியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் டெலியூஷன் இருக்குது. டெலியூஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன், டெலியூஷன் ஆஃப் கிராண்டியூர், டெலியூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ், டெலியூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி, சொமேட்டிக் டெலியூஷன், பிசாரே டெலியூஷன், இந்த மாதிரி நிறையா டெலியூஷன்ஸ் இருக்குது. டெலியூஷன்ஸை எப்பயுமே கிளியராக படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வைவாவுக்கும் யூஸ் ஆகும். டிசார்டர் ஆஃப் பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹாலோசினேஷன்ஸ் இருக்குது. ஹாலோசினேஷனில் ஆடிட்டரி, விஸ்வல், டாக்டைல், கஸ்டேட்ரி, ஆல்ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இதில் ஹாலோசினேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆடிட்டரினா வந்து காதில் குரல் கேட்குது, இல்லாத ஒன்றை வந்து நான் பார்க்குறேன், யாரோ என்னை தொடர மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு பேட் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி ஹாலோசினேஷன் எல்லாமே வந்து இது டிசார்டர் ஆஃப் பெர்செப்ஷனில் வரும். டிசார்டர் ஆஃப் அஃபெக்ட் அதுக்கு கீழே வந்து என்னென்ன வரும் அப்படின்னா அப்பத்தி. அப்பத்திங்கிறது ஒன்றும் இல்லை, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அப்பத்தி. எமோஷ்னலாக வந்து பிளண்ட்டாக இருக்கிறது எமோஷ்னல் பிளண்டிங், எமோஷ்னல் ஷாலோனஸ், ஆன்ஹிடோனியா ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இன்அப்ராப்ரியேட் ஆஃப் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே டிசார்டர் ஆஃப் அஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து டிசார்டர் ஆஃப் மோட்டார் பிஹேவியர். டிசார்டர் ஆஃப் மோட்டார் பிஹேவியரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம சைக்கோமோட்டர் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம நிறையா மேனரிசம்ஸ், அதாவது ஸ்டீரியோ டைப்பிக் பிஹேவியர்ஸ் நிறையா பண்ணுறோம், மூஞ்சில் இந்த கிரைமேசிங் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸு, அதுக்கப்புறம் டிக்ரீஸ்டு செல்ஃப் கேரு, புவர் க்ரூமிங்கு, இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு இன் ஒர்க் ஃபங்க்ஷன், ஸோ ஒழுங்காக வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து குறைஞ்சிருது, செல்ஃப் கேர் குறைஞ்சிருது, ஒரு விஷயத்து மேலே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இன்சோம்னியா, விட்ராவல் ஆஃப் காக்னிட்டிவ் டெஃபிசிட், அப்புறம் நமக்கு வந்து ஈகோ பவுண்ட்ரிஸ் எல்லாமே வந்து குறையுது. இது எல்லாமே அதர் ஃபியூச்சர்ஸ். அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் இன்சைட், நம்மளை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல், நம்ம இன்சைட்டே இல்லாமல் இருக்கோம், ஒரு புவர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, சூசைடு தாட்ஸ் வந்து வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த ஹாலோசினேஷன் டெலியூஷன்ஸ்னால் பொதுவாக வந்து ஒரு கான்சியஸ்னஸே இல்லாமல் இருப்போம், ஒரு ஆர்கானிக் காஸ் இல்லாமல் இருப்போம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, நான் உங்களுக்காக இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் நிறையா இதுக்கு இருக்கிறனால இது எல்லாத்தையும் ஏபிசி, ஏலேருந்து ஏபிசிடி நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வரிசையில் இது எல்லாமே நான் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வந்து நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு இதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் வச்சு நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. ஓகே, A to Z எல்லா கிளினிக்கல் சிம்டம்ஸையும் இந்த ஆல்ஃபபெட்ஸ் ரிலேட்டடாக நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கோர் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா. ஸ்கிசோஃப்ரினியாவுக்கு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா இந்த பாசிட்டிவ் சிம்டம், நெகட்டிவ் சிம்டம், அப்புறம் இந்த காக்னிட்டிவ் சிம்டம், அப்புறம் அஃபெக்டிவ் சிம்டம். இந்த இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் டெஸ்ட் பேப்பரில் இருந்தே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே, இப்போ கிளினிக்கல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா என்னென்ன ஸ்கிசோஃப்ரினியா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கேட்டடோனிக், பேரனாய்ட், டிஸ்ஆர்கனைஸ்ட், அன்டிஃப்ரென்ஷியேட்டட், ரெசிடுவல், ஹெபிஃப்ரெனிக், இந்த மாதிரி நிறையா ஸ்கிசோஃப்ரினியா டைப்ஸ் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியா. பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து நிறைய பேரனாய்டு ஐடியாஸோடு இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியாவில் டெலியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் டெலியூஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன், டெலியூஷன் ஆஃப் ஜெலசி, டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி,
ஆடிட்டரி ஹாலோசினேஷன், இந்த விஷயங்கள்லாம் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியா ஸ்டேஜில் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதில் டெலியூஷன் ஆஃப் பெர்சிக்யூஷனில் வந்து என்னை யாரோ கொல்ல வராங்க, என்னை வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து என்னை சீட் பண்ணுறா, என் மேரேஜ் பண்ண என் ஒய்ஃப் வந்து என்னை சீட் பண்ணுறா, என்னை யாரோ ஸ்பை பண்ணுறாங்க, எனக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பெர்சிக்யூட் பண்ணுறது டெலியூஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன். டெலியூஷன் ஆஃப் ஜெலசி ஒன்றும் இல்லை, தன்னோட பர்சனல் நம்ம செக்ஷுவல் பார்ட்னர் வந்து எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து டெலியூஷன் ஆஃப் ஜெலசி. டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு நான் தான் வந்து நரேந்திர மோடி, நான் தான் வந்து இந்தியாவோட பிரதமர், அந்த மாதிரி தன்னைத்தன்னே வந்து பெரிய ஒரு இதாக வந்து கிராண்டியோராக அவங்கள சொல்லிக்கிறாங்களே, அதுதான் வந்து என்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்குவாங்களே, அமெரிக்காவோட ஜனாதிபதியே நான் தான், இந்த மாதிரி பேசுவாங்களே, அவங்க வந்து கிராண்டியோசிட்டியில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவங்க காதுக்குள்ளே வந்து குரல் கேட்குது, யாரோ பேசுகிறாங்க, யாரோ விசில் அடிக்கிறாங்க, யாரோ ஹம்மிங் சவுண்ட் கொடுக்குறாங்க, யாரோ சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆடிட்டரி ஹாலோசினேஷன். இதை தவிர்த்து பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரினியாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளண்ட் எஃபெக்ட் இருக்கும், ஒலிஷன் இருக்கும், ஸ்பீச் அண்ட் மோட்டார் பிஹேவியரில் மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே அதர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஹெபிஃப்ரெனிக் ஸ்கிசோஃப்ரினியா, அதாவது டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்கிசோஃப்ரினியா. இது வந்து ஒரு இயர்லி பீரியட்லேயே வந்து வர ஒரு டைப் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா. இதில் மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாட் டிஸார்டர் இருக்கும், இன்கோஹரன்ஸ், அப்புறமேட்டு சிவியர் லூசனிங் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், சோசியல் இம்பேர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதுலேயும் டெலியூஷன் அண்ட் ஹாலோசினேஷன், அப்புறமேட்டு ஃப்ராக்மெண்ட்ரியாக இருக்கும், இது மாறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தவிர்த்து அவங்க வந்து இந்த கிக்லிங் பண்ணுறது, இந்த மிரரை பார்த்து கேஸிங் பண்ணுறது, மூஞ்சியில் அந்த கிரிமேசிங் அந்த இது பண்ணுறது, மேனரிசம்ஸ் அதாவது ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர் பண்ணுறது, இந்த இதெல்லாம் ஹெபிஃப்ரெனிக் ஸ்கிசோஃப்ரினியாலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கோர்ஸ் இஸ் க்ரோனிக் அண்ட் ப்ராக்ரஸ்லி டவுன்ஹில் வித்தவுட் இன்சிக்னிஃபிகண்ட் ரெமிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி கிளாசிக்கலி நெவர் அக்கர்ஸ், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ப்ரோக்னோசிஸ் அமாங் ஆல் த சப்டைப்ஸ். எல்லா சப்டைப்லையும் வந்து இது ரொம்ப ஒரு மோஸ்டான ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கேட்டடோனிக் ஸ்கிசோஃப்ரினியா. கேட்டடோனிக் ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மார்க்டு டிஸ்டர்பன்ஸ் இந்த மோட்டார் பிஹேவியர். அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு சிவியர் டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரியும். இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிளாக இதோட முக்கியமான சிம்டம்ஸ் வந்து கேட்டடோனியா, ஸ்டூப்பர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அது வந்து நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் மாதிரி, அதுதான் வந்து கேட்டடோனியா, ஸ்டூப்பர். கேட்டடோனியா எக்ஸைட்மெண்ட், அது வந்து மோட்டார் ஆக்டிவிட்டியில் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், பட் ஃபேஸ் பிளண்ட்டாக இருக்கும். இப்போ கேட்டடோனியா அல்டர்னேட்டிங் பிட்வீன் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஸ்டூப்பர், இதெல்லாம் அதோட ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கல் ஃபியூச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சைக்கோமோட்டர் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி அப்படியே அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு அந்த அர்ஜு வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த அகிடேஷன், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த அக்ரெசிவ்னஸ், இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தாலே அவங்கள வந்து கேட்டடோனிக் ஸ்கிசோஃப்ரினியா இருக்கலாமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ஸ்பீச் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், லூசனிங் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், ஃப்ராங்க் இன்கோஹரன்ஸ் இருக்கும், எக்ஸைட்மெண்ட் பிகம்ஸ் வெரி சிவியர் அண்ட் அக்கம்ப்ளிஸ் பை ரிஜிடிட்டி, பைரக்சியா, டீஹைட்ரேஷன், இது எல்லாமே ஒரு டெத்துக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ரிட்டார்டட் கேட்டடோனியா ஸ்டூப்பர் அப்படின்னா, கேட்டடோனியா ஸ்டூப்பர்னு எப்படி அதை வந்து நம்ம இது பண்ணால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, அதாவது மியூட்டிசம், ரிஜிடிட்டி, நெகட்டிவிசம், ஒரு மாதிரி அப்நார்மல் போஸ்டியரிங் அதெல்லாம் பண்ணுறவங்க, இந்த ஸ்டூப்பர் இந்த இதெல்லாமே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது, இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எக்கோலேலியா, எக்கோப்ரெக்சியா, அதுக்கப்புறம் வேக்சி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆம்பி டெண்டன்சி, ஆட்டோமேட்டிக் ஒபீடியன்ஸ், இது எல்லாமே வந்து கேட்டடோனியா ஸ்டூப்பர். எக்கோப்ரெக்சியா அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஒரு பர்சன் பண்ணுறதையே இமிட்டேட் பண்ணுறது வந்து எக்கோப்ரெக்சியா. ரெசிடியூவல் ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னா என்ன, இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா எமோஷ்னல் பிளெண்டிங் இருக்கும், எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர் இருக்கும், லாஜிக்கே இல்லாமல் திங்க் பண்ணுவாங்க, சமூகத்துலேருந்து விலகி இருப்பாங்க, லூசனிங் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ரெசிடியூவல் ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு சைக்கோட்டிக் சிம்டம்ஸ் வந்து வந்திருக்கும். அதாவது திஸ் கேட்டகரி ஷுட் பி யூஸ்டு வென் தெர் ஹேட் பீன் அட்லீஸ்ட் ஒன் எபிசோட் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா இன் த பாஸ்ட் பட் வித்தவுட் ப்ராமினன்ட் சைக்கோட்டிக் சிம்டம் அட் ப்ரெசன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அடுத்து இதை எப்படி சொல்கிறாங்கன்னா
அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்கீசோஃப்ரினியா. இதை வந்து எந்த கேட்டகரியிலையும் வந்து இதை வந்து கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டடான ஸ்கீசோஃப்ரினியா. திஸ் கேட்டகரி இஸ் டயக்னோஸ்டு எய்தர் when features of no subtype are fully present. எந்த சப்டைப்லேயும் ஒரு ஃபுல்லி ஒரு இந்த சிம்டம் இதில் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீசோஃப்ரினியா அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்கீசோஃப்ரினியா. சிம்பிள் ஸ்கீசோஃப்ரினியா அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஆன்செட்டான பீரியடில் வர ஒரு ஸ்கீசோஃப்ரினியா. அங்கங்கன்னு ஒரு வாண்டரிங் டெண்டன்சி இருக்கும். ஒரு காரணமே இல்லாமல் நிறைய வேலைகள் வந்து செய்வாங்க. எக்ஸாம்பிள் ரோட்டை போய் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரணமே இல்லாத சில வேலைகள் நிறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட ப்ராக்னோசிஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஸ்கீசோஃப்ரினிக் டெப்ரெஷன், இது உண்மையிலே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஒரு பேஷண்ட் ஸ்கீசோஃப்ரினியா வந்து அவங்க நார்மல் ஆகி இந்த சொசைட்டி அவங்கள பார்க்குற விதம், அதனால் போகிற டெப்ரெஷன், ஐயோ நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோமேன்னு நினச்சி போகிற டெப்ரெஷனால் சூசைடல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. இதுதான் போஸ்ட் ஸ்கீசோஃப்ரினிக் டெப்ரெஷன். கோர்ஸ் அண்ட் ப்ரோக்னோசிஸ். ஆக்சுவலாக இதை எழுதிக்கோங்க, ஒரு ஓவராலாக எழுதுங்க. பட் இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதை வந்து நான் அப்படியே பாருங்கள். குட் ப்ரோக்னோசிஸ் ஃபேக்டர் என்னென்ன இருக்கணும், புவர் ப்ரோக்னோசிஸ் ஃபேக்டர் என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு இதையும் நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் எழுதுங்க. முக்கியமானது டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பேஷண்ட்டுக்கிட்ட போய் பண்ணுவோம். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு பண்ணி பார்ப்போம். நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன், நம்ம மெடிக்கல் சர்ஜிக்கலில் நம்ம படித்த நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து போய் பண்ணி பார்ப்போம். மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி பார்க்கணும். பிளட் இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு எதுவும் வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா, யூரீமியா இருக்கா, தைரோடாக்சிகோசிஸ் இருக்கா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் இருக்கா, ஏகிரானுலோசைட்டோசிஸ் இருக்கா, இப்படிங்கிறது எல்லாமே டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனில் பார்ப்போம். அடுத்து சிடிஎம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நியூரோ ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து சிடிஎம்ஆர்ஐ ஸ்கேனு இருந்தால் தான் வந்து நியூரோ ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து ஒரு என்லார்ஜ்டு ஆக்டிவிட்டி, அந்த வென்ட்ரிகல்ஸ்லாம் ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, அந்த ஓவரால் அந்த பிரெயின் வால்யூம் சைஸில் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. ஓகே, இப்போ டயக்னோசிஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான பார்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடாலிட்டிஸ். ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடாலிட்டிஸில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்மோகோ தெரப்பி நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து இப்போ ஆன்டிசைக்கோட்டிக்ஸுங்கிறது ரொம்பவே ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோப்ரொமாசைன், ஃப்ளூஃபனாசைன் டெக்கோனேட், ஹாலோபெரிடால், ட்ரைஃப்ளூரோபெராசின், இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இந்த மெடிசின் எல்லாமே வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு காமன்லி யூஸ்டு ஏடிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசபைன், ரிஸ்பெரிடோன், ஓலன்சபைன், குயிட்டபைன், அப்புறமேட்டு ஜிப்ராசிடோன், இந்த எல்லா மருந்தும் நம்ம கொடுக்குறோம். அடுத்து ஆன்டி டெப்ரெஷன்ஸ், அதாவது இந்த போஸ்ட் ஸ்கிசோஃப்ரெனிக் மாதிரி இதில் வந்து டெப்ரெஷன் போகிறவங்களுக்கு ஆன்டி டெப்ரெஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இமிப்ரமைன், குளோமிப்ரமைன், செர்ட்ரலின், அப்புறம் ஃப்ளூக்சட்டின், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். மூட் ஸ்டெபிளைசர்ஸாக வந்து லித்தியம் கொடுக்குறோம், கார்பமசப்பைன் கொடுக்குறோம், சோடியம் ஆல்பரைட் கொடுக்குறோம். லித்தியம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும், அந்த டோசேஜ் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு கொடுக்கணும். ஆங்ஸியோலைட்டிக்ஸாக, அதாவது டயோசெப்பம், லோரோசெப்பம், இந்த மாதிரி வந்து தூக்கத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி ரொம்பவே ஒரு முக்கியம். அதுவும் ஸ்டூப்பர், கேட்டடோனியா ஸ்டூப்பர், இந்த மாதிரி வந்து ரொம்ப மியூட்டிசம், இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து இதோட ரொம்பவே ஈசிடி வந்து தேவைப்படுது. இதோட இண்டிகேஷன்ஸ் யாரெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா, அன்கண்ட்ரோல்டு கேட்டடோனியா எக்ஸைட்மெண்ட் ஸ்டூப்பரில் இருக்கவங்க, சிவியர் சைட் எஃபெக்ட் வித் ட்ரக்ஸு, ஸ்கிசோஃப்ரெனியா ரெஃப்ராக்டரி டு ஆல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். யூஸ்வலி 8 to 12 ECTs ஆர் நீடட். 8லேருந்து 12 ECT சிட்டிங்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ தெரப்பி இருக்குது, குரூப் தெரப்பி இருக்குது, பிஹேவியர் தெரப்பி இருக்குது, சோசியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இருக்குது, அவங்களோட காக்னேட்டிவ் தெரப்பி இருக்குது, அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேமிலி தெரப்பி வந்து கொடுக்கலாம். இவ்வளோ சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ் வந்து இந்த ஸ்கிசோஃப்ரெனியாவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். சைக்கோசோசியல் ரீஹாபிலிட்டேஷன். ஒரு ரீஹாபுங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா பேஷண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு ஆக்டிவிட்டி தெரப்பி மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அவங்க தொழில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட், இண்டிபெண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம யார் அப்ரோச் பண்ணி அது அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கலாம். அதனால் சைக்கோசோசியல் ரீஹாப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க ஒரு போஸ்ட் ஸ்கிசோஃப்ரெனிக் டெப்ரெஷனுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க.
இப்போ வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நர்சிங் இன்டர்வென்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அது நர்சிங் இன்டர்வென்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் த பிஹேவியர் பேட்டர்ன். அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க போஸ்டியரிங் எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் த பேஷண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். அவங்க என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அந்த தாட் அந்த அல்ட்ரேஷன் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க. நோட் த எஃபெக்ட் அண்ட் எமோஷனல் டோன் ஆஃப் த பேஷண்ட் வெதர் தே ஆர் அப்ராப்ரியேட் இன் ரிலேஷன் டு த தாட் அண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அவங்களோட எமோஷ்னல் டோன், அந்த பேஷண்ட்டோட எமோஷ்னல் டோன் எப்படி இருக்குது, அவங்க இந்த அப்ராப்ரியேட் சுச்சுவேஷன் கூட ரெலவெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஸ்பீச் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க டெலியூஷன்ஸ் ஏதாவது இருக்கா, டெலியூஷனல் ஐடியாஸ் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட தீம், அவங்களோட கண்டென்ட் ஆஃப் டெலியூஷனல் திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அவங்க என்ன மாதிரி டெலியூஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். அசஸ் த எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி, அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு வந்து சூசைடல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட ப்ராமினெண்ட்டாக இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணி பார்க்கணும். அதான் ஆப்ஜெக்டிவ் டேட்டா இவ்வளோ இருக்குது, சப்ஜெக்டிவ் டேட்டா இவ்வளோ இருக்குது. நீங்கள் நர்சிங் ப்ராசஸ் போடும்போது இது எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, நர்சிங் டயக்னோசிஸ் நீங்கள் ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்டுக்கு என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து தாட் ப்ராசஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸ்கிசோஃப்ரினியாவில் முதல் சொன்னாங்க, அந்த திங்கிங் அண்ட் பெர்செப்ஷனில் ஆல்ட்ரேஷன் இருக்கனால அவங்களோட தாட் ப்ராசஸில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதனால் டிஸ்டர்ப்டு தாட் ப்ராசஸ் related to inability to trust, panic, anxiety, possible hereditary or biochemical factor evidenced by delusional thinking or extreme suspiciousness of others அப்படின்னு சொல்கிறாங்க. ineffective health maintenance, ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் கேர் டெஃபிசிட் வந்து நம்ம வந்து எழுதலாம். அடுத்து பொட்டன்ஷியல் அவங்க வைலன்ஸை அவங்கள ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, மற்றவங்கள ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை அவங்க லைஃப் த்ரெட்டனிங்காக ஒரு சூசைடல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எதுவும் இது பண்ணிடுவாங்க. அதனால் ரிஸ்க் ஃபார் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ஆர் லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிங்கிற மாதிரி இந்த டயக்னோசிஸ் எழுதலாம். அடுத்து டிஸ்டர்ப்டு சென்சரி பெர்செப்ஷன், அவங்களோட சென்சரி பெர்செப்ஷனில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்து அந்த பயோகெமிக்கல் ஃபேக்டர்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்கிறனால அது வந்து டிஸ்டர்பன்ஸ் இன் சென்சரி பெர்செப்ஷனாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம நர்சிங் டயக்னோசிஸ் எழுதலாம். Social isolation and inability to trust or panic, anxiety, delusional thinking, evidenced by social withdrawal, sad, dull affect, preoccupation with own thought, feeling rejection of aloneness imposed by others. சோசியல் ஐசோலேஷன் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதை பற்றி தான். அடுத்து இம்பேர்டு வெர்பல் கம்யூனிகேஷன், அந்த வெர்பல் கம்யூனிகேஷனில் இம்பேர்மெண்ட் இருந்தால் அதை பற்றி. அப்புறம் இன்எஃபெக்டிவ் ஃபேமிலி கோப்பிங் ரிலேட்டட் டு ஹைலி ஆம்பிவேலண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம்